திருமண மோசடி புகாரில் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் நாளை ஆஜராக வேண்டும் என மாநில மகளிர் ஆணையமானது தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அக்டோபர் 29ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டிருந்த நிலையில் விசாரணையை நாளைக்கு மாற்றி தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருமண மோசடி புகார் தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசில்டா கடந்த 16ஆம் தேதி மாநில மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்காக ஆஜரானார்கள். அவர்களிடம் ஒன்றாக வைத்து அவர்களிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் 29ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அந்த உத்தரவை மாற்றி தற்போது நாளை காலை மீண்டும் விசாரணைக்கு இருவரும் ஆஜராக வேண்டும் என்று மாநில மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாளை காலை சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில மகளிர் ஆணையத்தில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பான விவரங்கள் அடிப்படையில் மீண்டும் மகளிர் ஆணையம் விசாரணை நடத்த முடிவு செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் சில ஆவணங்களும் அன்று கொண்டு வரப்படாததால் இன்று நாளை கொண்டு வரப்பட வேண்டும் என்று மகளிர் ஆணையம் தரப்பில் ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நாளை மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசில்டா ஆகியோர் தங்களது வழக்கறிஞர்களுடன் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல் நிலையத்தில் அளித்த புகார் இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. அந்த புகாரில் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இதற்கிடையில் தான் மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய் கிறிசில்டா புகார் அளித்தார். அந்த புகார் தற்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.